ஸோ நம்ம பார்த்தது வந்து இப்போ சந்தியா மேடமோட கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு? அப்லைன் 3 லெவல்ல இந்த வாலெட் வந்து கனெக்ட் ஆகுது. இது சந்தியா மேடமோட வாலெட், அப்புறம் சகுந்தலா மேடமோட வாலெட், அதுக்கு மேல இருக்கக்கூடிய அப்ளையன்ஸ் 2 பேரோட வாலெட் இப்படி பெர்மனன்ட்டா கனெக்ட் ஆயிருது. இப்படி பெர்மனன்ட்டா கனெக்ட் ஆகும்போது இந்த ஐடி வந்து ஆக்டிவ் டோனர் அப்படின்னு இந்த ஸ்டேட்டஸ் மாறிடுது. இந்த ஆக்டிவ் டோனரா எப்ப இந்த சிஸ்டம்ல இது ஆக்டிவ் டோனரா இந்த வாலெட் இடம் பிடிக்குதோ, அப்ப இவங்கள்ல இருந்து டவுன்லைன்ல பார்த்தீங்கன்னா 3 லெவல் கிரியேட் ஆயிரும். 3 லெவலுக்கு இந்த வாலெட்டுக்குள்ள ரிசீவிங் வந்து சேரும். எப்படி 5% 25% 2வது லெவல்ல, 3வது லெவல்ல நூத் அ 50%. இப்ப எண்ணிக்கையில பார்க்கும்போது இது ஒரு 5/3 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால 5ஓட வாய்ப்பாடு. 5 ஓர் 5 5, 5 5 25, 25 5 125. சரிங்களா? அப்ப ஒரு 5 ஐடி இங்க முதல் லெவல்லயும், 2வது லெவல்ல 25 ஐடியும், 3வது லெவல்ல 125 ஐடியும் இங்க இருக்கிற ரிசீவிங்ஸ எல்லாம் இந்த வாலெட் ரிசீவ் பண்ணக்கூடிய தகுதிய பெற்றுருது. எப்போ $50 இந்த சிஸ்டம்ல யாருக்கு குடுக்கும்போது, 3 லெவல் அப்ல கனெக்ட் ஆகுற அந்த வாலெட்டு, கீழ பெர்மனன்ட்டா இந்த 3 லெவல கனெக்ட் பண்ணிருது. 3 லெவல் அப்லைன்ங்கிறது 3 வாலெட் தான். 1, 2, 3 3 வாலெட் தான் இங்க. அந்த 3 வாலெட் மூலமா இங்க என்ன நடக்குதுன்னா, 5 + 25 + 125 மொத்தம் 155 வாலெட் கனெக்டிவிட்டி நடக்குது. அப்ப ஒருத்தர் எதுக்காக ஜாயின் பண்ணணும்? முதல் விஷயம் ஒய்ங்கிற கேள்வி. நான் எதுக்கு ஹைஃபை ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ணணும்? ஏன்னா இது கிரவுட் ஃபண்டிங். இந்த கிரவுட் ஃபண்டிங் முறையில நமக்கு இன்னைக்கு ஒரு பொருளாதார தேவை இருக்கு. அந்த பொருளாதார தேவைக்கு இன்னைக்கு ரூ. 1,00,000 நமக்கு தேவைப்படுதா? இல்ல ரூ. 2,00,000 தேவைப்படுதா? நமக்கு ஒரு ஸ்மார்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி அஃபிலியேட் சிஸ்டமா இது இருக்கிறதுனால, இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு முறை அவங்க தானம் குடுத்தா, 155 முறை இந்த சிஸ்டம் தானமாக அவங்களுக்கு குடுக்கக்கூடியத என்ஷூர் பண்ணியிருக்கு. ஒரு முறை குடுக்குறவங்களுக்கு 155 முறை கிடைக்கும்போது, $50க்கு ரூ. 4,850 குடுக்குறாங்களா, இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 5,00,000 கிடைக்கிறதுக்கு இந்த சிஸ்டம் உறுதி பண்ணிருது. இது வெளி இடத்துல வேற எங்கேயுமே இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய முதலீடு இல்லாம நம்ம ரூ. 5,00,000 ஏர்னிங்க பத்தி பேசவே முடியாது, யோசிக்கவே முடியாது. பட் இங்க எப்படி இது சாத்தியமாகுது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் யாரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியலன்னா என்ன நடக்கும்? அப்ப இந்த அப்படிங்கிற இடம் வந்து ஒரு பொசிஷன், ஒரு பெர்மனன்ட் பொசிஷன். இந்த பெர்மனன்ட் பொசிஷன் அந்த வாலெட்ல உருவாகும்போது, இந்த 5, 25, 125 இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? இது யார் யாரெல்லாம் பில்ட் பண்றாங்க? இது ஒரு தனிப்பட்ட நபரோட வேலையா? சந்தியா மேடம் மட்டும் தான் இந்த 5, 25, 125 பில்ட் பண்றாங்களா? அப்படின்னு பார்த்தா அப்படி இல்ல. இந்த சிஸ்டம்ல 5 மெத்தட்ல ஃபில் ஆகுது. இந்த இந்த மேட்ரிக்ஸ் வந்து 5 மெத்தட்ல ஃபில் ஆகுது. இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த கேள்வி வந்து நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது 5 மெத்தட். முதல் மெத்தட் என்னது? முதல்ல சந்தியா மேடம் அவங்க டைரக்ட்டா எடுக்கக்கூடிய முயற்சி. இவங்களோட லிங்க பயன்படுத்தி நேரடியா அவங்க எத்தன நபர்களுக்கு இணைப்பு குடுக்குறாங்களோ, இப்ப எக்ஸாம்பிள் இன்னைக்கே வந்து அவங்க 155 பேர கனெக்ட் பண்ணிடுறாங்க. 125 பேர் அவங்களுக்கு 155 பேர் அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அவங்கள வந்து கிளியரா கனெக்ட் பண்றாங்க. இன்னைக்கே $50 அந்த 155 பேரும் கனெக்ட் பண்ணி குடுத்துடுறாங்க. அவங்க எல்லாருமே ஆக்டிவ் டோனரா சந்தியா மேடமோட லிங்க பயன்படுத்தி இணையறாங்கன்னா, முதல் லெவல்ல 5 தான் இடம் பிடிக்க முடியும். 6வதா வரக்கூடிய ஐடி 2வது லெவல்ல போய் 25ல ஒண்ணா உட்காரும். அடுத்து இந்த 25 முடியும்போது, அடுத்து 125ங்கிற பயணம் நடக்கும். அப்ப 155 பொசிஷனும் இன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா, சந்தியா மேடமுக்கு என்ன கிடைக்கும்? 155 முறை அவங்க நேரடி உறுப்பினரா இணைச்சதுனால $10 கிடைக்கும். அப்ப $1,500 என்பது அவங்களுடைய நேரடி 20% வருமானமாகவும், 80% வருமானத்துல ஒரு 5, 25, 125ங்கிற இந்த பில்டிங் நடக்கும்போது, $3,450 இன்னைக்கே கிடைச்சிரும். அப்ப ஒரே ஒரு $50ல இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஒரு முயற்சி, 155 பேருக்கு இந்த வழிகாட்டுதல் குடுக்கப்பட்டா, $5,000 ஒரே நாள்ல அவங்க பார்க்க முடியும். $5,000னா ரூ. 5,00,000. சரி, இது இவங்களால முடியல. இப்போ ஒரு ஃபேமிலில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா, 3 குழந்தைங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க. 2 அம்மா, அப்பா 2 பேர் இருக்காங்க. ஃபாதர், மதர் 2 பேர் இருக்காங்க. அப்ப அந்த 2 பேரும் தான் பொருளாதாரத்துக்காக உழைக்கிறாங்க. குழந்தைங்க உழைக்க முடியாது. பட் அவங்களுக்கு சாப்பாடு, துணிமணி, படிப்பு, மருத்துவம் இந்த தேவையெல்லாம் இருக்குல்ல. அப்போ ஒரு ஃபேமிலில இருக்கக்கூடிய 5 பேர்ல
2 பேர் தான் பொருளாதாரத்துக்காக வேலை செய்றாங்க. மீதி இருக்கிற 3 பேர் என்ன பண்றாங்க? அதுல அவங்க இப்பதான் அவங்க வளர்ந்து வர்றாங்க. ஃபியூச்சர்ல மேபி அவங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த குடும்பத்திலயும் 100% வர்ற எல்லாருமே இதே அளவுக்கு ஒர்க் பண்ண முடியாது. ஒருத்தவங்களுக்கு வயதானவங்களா இருக்கலாம். ஒருத்தவங்க வீட்ட விட்டே வெளியில வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஒருத்தவங்க வெளிநாட்டுல இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இங்க யாரெல்லாம் இடம் பிடிக்கணுமோ அவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடம் பிடிக்கிறவங்கல்ல இந்த இந்த பிளேஸ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த பிளேஸ்மெண்ட்ட புடிச்ச உடனேயே நேரடியா இந்த இடத்துல அவங்க மு முயற்சி பண்றாங்க. இல்ல அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்ல, இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க செயல்பட முடியல. இப்ப என்ன கண்டிஷன் வேலை செய்யும்? இப்ப இந்த இடத்துல அவங்க வொர்க் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல என்ன வேலை 2வது கண்டிஷன். இந்த 2வது கண்டிஷன் என்ன? டீம் வொர்க். இந்த இடத்துல ஒரு டீம் வொர்க் வேலை செய்யும். இந்த டீம் வொர்க் வேலை செய்யறது மூலமா என்ன நடக்கும்? சந்தியா மேடம்க்கு கீழ இருக்கிற 5 நிறையும், 25 நிறையும், 125 நிறையும். அது எப்படி சாத்தியம்? அது பேரு ஸ்பில் ஓவர். இந்த டீம் வொர்க் பேரு ஸ்பில் ஓவர். இந்த ஸ்பில் ஓவர் யார் யார் செய்ய முடியும்? சந்தியா மேடம்னால செய்ய முடியல. அப்ப சகுந்தலா மேடம் அவங்க கொடுக்கக்கூடிய ஐடி என்ன ஆகும்? 5ல ஒரு நபரா சந்தியா மேடம் இருக்காங்க. 5 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் சகுந்தலா மேடம் கொடுக்கக்கூடிய 6வது ஐடி எங்க போகும்? அது கீழ தான் வரும். 25ல தான் வந்து உட்காரும். அப்ப அந்த 25 வரிசையா லெஃப்ட் டு ரைட் நிறையும் போது அவங்களுடைய ஏ, பி, சி 3வது சந்தியா மேடம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சந்தியா மேடமோடைய டவுன்ல இருக்கக்கூடிய அந்த லெவல்ல முதல் 5 சகுந்தலா மேடமோடைய ஸ்பில் ஓவர் நிரப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது பேரு டீம் ஒர்க் ஸ்பில் ஓவர். சரி, சந்தியா மேடம் மட்டும் முடியல. சகுந்தலா மேடமும் ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னா, இவங்க 2 பேர் இருக்காங்களே, இந்த ஒரு அப்ளைன், இந்த ஒரு அப்ளைன் இருக்காங்கல்ல, இவங்களோட முயற்சி மூலமாகவும் இங்க இருந்து இங்க ஸ்பில் ஓவர் ஆகும். அப்ப என்ன நடக்கும்? இந்த ஒரு 2வது மெத்தட் கூட உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்காது? இந்த 20% உங்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னா நீங்க உங்க இன்வைட் லிங்க் மூலமா யாரையும் இன்வைட் பண்ணவே இல்ல. ஆனா இந்த 80% உங்களுக்கு வேலை செய்யும். இந்த 80% முதல் லெவல்ல உங்களுக்கு யாரோ ஒருத்தர் மூலமா வரக்கூடிய ஸ்பில் ஓவர் மூலமா 5% கிடைக்கும். $2.50 ஒவ்வொரு ஐடிக்கும். இல்ல அதே ஐடி உங்களுக்கு 5 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 25ல வந்து யாரோ ஒருத்தரோட ஸ்பில் ஓவர் வந்து பிளேஸ் ஆகுதுன்னா, அங்கிருந்து 25% அப்ப $12.50 கிடைக்கும். இப்ப இந்த 2மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3வது லெவல் தான் காலியா இருக்கு. யாரோ ஒருத்தருடைய ஸ்பில் ஓவர் உங்களுக்கு வந்து 3வது லெவல்ல பிளேஸ் ஆகுதுன்னா, உங்களுக்கு $25 கிடைக்கும். இன்னைக்கு $25ன்னா அப்ராக்ஸிமேட்டா ரூ. 2,500. இங்க ஒரே ஒரு ஐடிக்கு $25. இங்க ஒரு ஐடி இல்ல 125 ஐடி இருக்கு உங்களுக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த 5, 25, 125 பில்ட் பண்றது ஒரு டீம் ஒர்க். அப்ப இந்த டீம் ஒர்க்ல யார் யார் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்? சந்தியா மேடம், சகுந்தலா மேடம், அவங்களோட அப்ளைன், அதுக்கு மேல இருக்கக்கூடிய அப்ளைன். இந்த 4 பேருமே இணைந்து ஒரு டீமாக வேலை செய்யும் போது இந்த 5, 25, 125 பில்ட் பண்ற மெத்தட் வந்து ரொம்ப சீக்கிரமா நிறைவேற வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இது 2வது. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 5 இந்த 3, 4, 5 இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே நம்ம தலைவர் இருக்காரு. ஸ்பேஸ் லூப் அப்படின்னு சொல்லி அல்காரிதம். நம்மளுடைய ஏஐன்னு சொன்னாங்கல்ல, இந்த ஏஐ என்ன பண்ணுது? டீம் பில்டரா வேலை செய்யுது. இந்த டீம் பில்டர் எப்படி வேலை செய்வாரு? முதல்ல 3வது பாயிண்ட் வந்து என்னன்னா, பிஐஎஃப் வழியா வேலை செய்வார். இது என்ன சார் பிஐஎஃப் அப்படின்னு கேட்டா, பெய்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடிக்காக மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய பணம் வந்து இந்த 2வது லெவல்ல 25 ஐடி வருது பாருங்க. இதுல 10 ஐடி 10 லெவல் 10 பொசிஷன்ல வரக்கூடிய அந்த ஃபண்ட் வந்து நீங்க ஐடி மட்டும் தான் போட முடியுங்கிற கண்டிஷன் இருக்கு. அப்ப அந்த கண்டிஷன் யார் யாருக்கு இருக்கு? இந்த அப்ளைன் U1க்கு இருக்கு. இந்த அப்ளைன் Uக்கு இருக்கு. இந்த அப்ளைன் சகுந்தலா மேடம்க்கு இருக்கு. இந்த ஆக்டிவேட் பண்ணியிருக்கிற புது மெம்பர் சந்தியா மேடம்க்கும் இருக்கு. அப்ப இந்த 4 பேருக்குமே என்ன இருக்கு? பிஐஎஃப் வாலெட் இருக்கு. இப்ப இந்த U1ல வந்திருக்காரு. அவர் வந்து பிஐஎஃப் வாலெட் வழியா ஆக்டிவேட் பண்றது ஸ்பில் ஓவர் ஆக வாய்ப்பு இருக்கா? அதுல 2 ஐடி கண்டிப்பா போட்டே ஆகணும். வேற வழியே இல்ல. ஒரு குறிப்பிட்ட டைம்ல அவர் இந்த பிஐஎஃப் வாலெட்ல வச்சிருக்கிற ஃபண்ட் எப்ப $500 தொடுதோ, $500 வரைக்கும் அவர் அது ஐடி யாருக்குமே போடாம சும்மாவே வச்சிருக்காருன்னா, இந்த சிஸ்டமே அந்த வேலையை பண்ணிரும். இந்த சிஸ்டமே என்ன பண்ணும்? அது ஐடியாக ஜெனரேட் பண்ணும். ஒரு $55 மட்டும் அங்க வச்சுக்கிட்டு, மீதி இருக்கக்கூடிய பணத்தை தூக்கி அப்கிரேட் வாலெட்ல போட்டு இவரை வந்து அப்கிரேடுக்கு தேவையான பணத்தை வச்சு அவர் ஸ்பேஸ் 2, ஸ்பேஸ் 3க்கு அவர் அப்கிரேட் பண்ண வைக்கும். அப்ப இந்த 2 செயலுமே இதுல இருக்கிறதுனால இந்த பிஐஎஃப் வழியாகவும் நமக்கு என்ன ஆகுது? இந்த டீமை வந்து 5, 25, 125 பில்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப 3 பாயிண்ட் நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு.
இப்ப 4வது பாயிண்ட்டுக்கு வருவோம். 4வது பாயிண்ட் என்னன்னா, நமக்கு 15 முறை இது ரீஎன்ட்ரி நடக்கும் இதுல அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம பிளான் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா புரியும் இல்லையா? இந்த 5, 25, 125 பில்ட் ஆகும்போது, இந்த 3வது லெவல்ல இருக்கக்கூடிய 125 பொசிஷன்ல 30 பொசிஷன் இருக்கு பாருங்க. அந்த 30 பொசிஷன் எதுக்காகன்னா, ரீஎன்ட்ரி வாலெட்ல போய் குவியும். இந்த ரீஎன்ட்ரி வாலெட்ல 30 இன்டு $25 போட்டா $750. இந்த $750 ஒரு ஐடிக்கு $50 போல இது ஆட்டோமேட்டிக்காவே ரீஎன்ட்ரியை ஜெனரேட் பண்ணும்போது ஒவ்வொரு ஐடிக்கும் 15 ரீஎன்ட்ரி ஜெனரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப இங்க வந்திருக்கிறாங்கல்ல, இப்ப சந்தியா மேடம்க்கு கீழே வந்திருக்கிற இந்த 5, அதுக்கப்புறம் 25, இந்த 125 இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வரக்கூடிய ரீஎன்ட்ரி என்ன ஆகும்? ஃபாலோ த ஸ்பான்சர் அப்படிங்கிற அடிப்படையில, ஃபாலோ த ஸ்பான்சர் அப்படிங்கிற அடிப்படையில ஸ்பான்சரோட இன்வைட் லிங்கை தேடி போகும். சந்தியா மேடமுக்கு 15 ரீஎன்ட்ரி வந்தா அது அவங்க ஜீனியாலஜியில எங்க காலியா இருக்கோ அங்க ஃபில் பண்ணும். காலியா இருக்கிற சந்தியா மேடமோட ஏரியால காலியா இருக்கா அவங்களோட ரீஎன்ட்ரி அங்க போய் பிளேஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு இந்த ஃபில்லிங் கம்ப்ளீட் ஆகும். அப்ப அவங்களுக்கு மேட்ரிக்ஸ் டொனேஷன் கிடைக்கும். அப்ப இது வந்து எதன் மூலமா 4வது பொசிஷன் எப்படி பார்த்தோம்? ரீஎன்ட்ரி மூலமாக நமக்கு இது ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் யார் எஃபர்ட் போட்டிருக்காங்க? சந்தியா மேடம் எஃபர்ட் போடல. அதனால இவங்களுக்கு மேட்ரிக்ஸ் டொனேஷனாகவே கிடைக்கக்கூடிய தொகை இதெல்லாம் ஃபில் ஆகிறது மூலமா கிடைக்குங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ 5வது ஒரு மெத்தட் இருக்கு பாருங்க, அது பியூட்டிஃபுல்லான ஒரு மெத்தட். அது இது வரைக்கும் வேலை செய்யலை. ஏன் வேலை செய்யலைன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு கதை சொன்னோம் இல்லையா? இந்த ஜாடி இருக்கு, அந்த ஜாடிக்குள்ள கொஞ்சம் நீர் கீழே இருக்கு, காக்கா வந்து எட்டி பார்க்குது, அதனால குடிக்க முடியல. அப்ப என்ன பண்ணுது? கூழாங்கற்களை உள்ள போடுது. கூழாங்கல்ல உள்ள போட போட நீரோட மட்டம் உயருது. அது எப்ப தொட முடியுதோ தொட்டு நீரை குடிச்சிட்டு சந்தோஷமா கிளம்பி போகுது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இங்க புதிய நபர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய வேலையை எப்ப செய்யறோமோ அது செய்ய 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 இந்த வரக்கூடிய ஃபண்ட் ரொட்டேட் ஆகி இந்த ஃபில்லிங் ப்ராசஸ் மூலமாக பேக்வேர்ட் சிமெட்ரிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ட்ரைனிங் நிகழ்வுல தெரிஞ்சுக்கலாம். பேக்வேர்ட் சிமெட்ரிக்கல் ப்ராசஸ் இது வந்து வேலை செஞ்சதுன்னா, ஒரு ஸ்பேஸ் 2ல இருக்கக்கூடிய ஒருத்தரோட ஐடி 25 ஐடியாக இந்த ஸ்பேஸ் 1க்கு வந்து எங்க காலியா இருக்கோ அது மேல இருந்து கீழே இடமிருந்து வலம்ங்கிற ஒரு ஃபார்முலா அடிப்படையில காலியா இருக்கிற இடத்தை ஃபுல்லா நிரப்பக்கூடிய வேலையை இந்த பேக்வேர்டு சிமெட்ரிக்கல் ப்ராசஸ் செய்யும். ஸோ இதன் மூலமாகவும் உங்களுடைய ஐடி நிரம்பும். இப்ப பாருங்க, இந்த 5, 25, 125ன்னு சொல்லக்கூடிய 155 பொசிஷனை நீங்க நிரப்புனீங்களா? நீங்க நிரப்ப வாய்ப்பு இருக்கு. நீங்க நிரப்ப வாய்ப்பு இருந்து நீங்க நிரப்புனீங்கன்னா உங்களுக்கு இந்த 20%ங்கிற வகையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபண்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுக்குள்ள ஒரு பெரிய மேஜிக் இருக்கு. இந்த 20%ங்கிறது பெரிய மேஜிக் இருக்கு. யாரு உழைப்பு போட்டு நிறைய மக்களை உள்ள கொண்டு வராங்களோ அவங்களுக்கு பேக்வேர்டு சிமெட்ரிக்கல் ப்ராசஸ் மட்டும் இல்ல, இவங்களுக்கு வந்து என்னன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இதுக்குள்ள இருக்கு. அதை தனியா நம்ம பார்ப்போம். இப்ப என்னன்னா மேட்ரிக்ஸ் டொனேஷனாக மட்டுமே 5 மெத்தட் மூலமாக இந்த 5, 25, 125 நிறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க ஆள் கொண்டு வந்தும் இன்கம் பண்ணலாம். இல்ல கொஞ்சம் லேட் ஆகுது, அதுக்குள்ள என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றது மூலமா ஸ்பில் ஓவர்ல கூட உங்களுக்கு மேட்ரிக்ஸ் இன்கம் கிடைக்கலாம். இல்ல வேற யாராவது பிஐஎஃப் பயன்படுத்தி பண்ணக்கூடிய ஐடியும் உங்களுக்கு கீழே வந்து பிளேஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி, அதுக்கப்புறம் பேக்வர்ட் சிமெட்ரிக்கல், இந்த மாதிரிங்க 5 மெத்தட் இருக்குங்க இதுக்குள்ள. அப்ப இது ஒரு டீம் ஒர்க். இது தனிப்பட்ட நபரோட வேலை என்பது இல்லை. அப்ப டீம் ஒர்க்னா எப்படி செய்யணும்? இந்த வேலையை டீமா செஞ்சா தான் இந்த வேலையை ஜெயிக்க முடியும். டீமா செய்யணும்னா என்ன பண்ணணும்? டீம் இருக்கிற இடத்துக்கு வரணும். டீம் எங்க இருக்கிறாங்க? ஜூம் மீட்டிங்ல தான் டீம் இருக்காங்க. அப்ப என்ன பண்றோம்? எவ்ரி ஜூம் மீட்டிங் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு 2:30 மணி ஜூம் மீட்டிங் நான் அட்டன் பண்ணாம இருக்கவே மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 5, 25, 125 பில்ட் ஆகிற ஸ்பீடு வந்து நிச்சயமா ஃபாஸ்டா இருக்கும். அதனாலதான் ஜூம் மீட்டிங்க்கு வாங்க வாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் சொல்றோம். சரிங்களா? இது ஒரு சின்ன விளக்கம். இது ஓகேங்களா மேடம்? ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சதுங்களா? புரிஞ்சுச்சு சார். கேள்வி சின்னது, ஆனா இதுக்கு ஒரு விளக்கம் இந்த 5 மெத்தடையும் எக்ஸ்பிளைன் பண்ணா தான் புரியும். சரிங்க சார். தேங்க்யூ இப்ப சார். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெக்கார்டை நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்றேன். நாளைக்கு யாராவது ஒருத்தட்ட உங்ககிட்ட இந்த கேள்வி வருதுன்னா இந்த கேள்விக்கு நீங்க ஈஸியா பதில் சொல்ல முடியுமா? ஓகே சார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த வீடியோவை நீங்க ஒரு முறையோ 2 முறையோ மறுபடியும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இங்க ஒரு 51 பேஜ் பிடிஎஃப்க்கு இது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கா, எல்லா விஷயமும் கிளாரிட்டியா இருக்கா,
இல்ல எந்த இடத்துல ஆ உங்களுக்கு புரியலையோ மறுபடியும் நீங்க கிளாரிட்டி எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன அப்ஜெக்ஷன்ஸ் வருதோ அத நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். அது வரைக்கும் சரிங்க நீங்க கத்துக்கணும். சரிங்க சார். ஓகே மேடம். தேங்க் யூ மேடம். ஓகே. தேங்க் யூ சார்.